நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தென்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர். நம்ம தினம் ஒரு மூலிகையை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு மூலிகை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அதுதான் அந்த மூலிகை. இந்த மூலிகைக்கு அறிமுகம் தேவையில்லை. கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பெருவாரியாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதனுடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா முசுமுசுக்கு. இதில் ரெட் கலராக இருக்கக்கூடிய அந்த பழங்களை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அது பாருங்கள், இது பழங்கள் இப்படி தான் இருக்கும். இது நல்ல தேர்ச்சி பெற்ற பழங்கள். காய் பாருங்கள் இப்படி இருக்கும். இதனுடைய மருத்துவ பயன்கள் ஏராளமானதுங்க. பெருவாரியாக உணவுலே உணவு வகைகள், அதாவது கிராமிய உணவு வகைகளில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த முசுமுசுக்கை சூப்பு, முசுமுசுக்கை துவையல், அப்புறமா முசுமுசுக்கை அடை, இந்த மாதிரி முசுமுசுக்கை பொரியல், இது மாதிரி நிறைய இது உணவு வகையில் சேர்த்து சாப்பிட்ற ஒரு வழக்கம் நம்ம கிராமப்புறத்தில் காலந்தொட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, இதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாக ரொம்ப அற்புதமான மருத்துவ பலன்களை கொண்டது. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைங்க இது. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருட்பெருஞ்சோதி வள்ளலார் இந்த மூலிகையை பெருவாரியாக பயன்படுத்தியிருக்காரு. வள்ளலார் மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம். இதை அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு பெயர் பெற்ற ஒரு மூலிகை. குறிப்பாக சளி, இருமல், ஈலை, க்ஷயம், காசம், விக்கல், இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் மிக எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது. நுரையீரலில் சுவாசிக்க முடியல, மூச்சு திணறலாக இருக்குது, சுவாச குழாய் அடப்பாக இருக்குது, சுவாச குழாயில் புண்ணு ஏற்பட்டு போயிருக்கு, மூச்சு வாங்கிறதுல ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களையுமே மிக அருமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகை தான் இந்த முசுமுசுக்கை. இந்த முசுமுசுக்கையை பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தோசை மாவில் அரைச்சி ஊற்றி அடை மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா, குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மழைக்காலங்களில், பனிக்காலங்களில் வரக்கூடிய வறட்டு இருமல், சளி, சில பேர் பொறுமுவாங்க. அதாவது சளியே வராது, தொண்டை காஞ்சி போய் வறட்டு இருமலாக இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இந்த முசுமுசுக்கையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக பார்த்திங்கன்னா அந்த வறட்டு இருமல், அந்த தொண்டை காஞ்சி போயிருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, நிறைய சாகசம் செய்யக்கூடிய, அதாவது பாடல் பாடக்கூடியவங்க, நிறைய ஸ்பீச் கொடுக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான மணிக்கணக்காக பேசக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாமே தூதுவளையும் முசுமுசுக்கையும் ரொம்ப எடுத்துக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த தூதுவளையும் முசுமுசுக்கையும் ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், பொடியாக நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினம் ஒரு அரை ஸ்பூன் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஆஸ்துமா மாதிரியான நோய்கள்லாம் குணப்படுத்துறதுக்கான அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அது இந்த கீரையை இது கீரை தாங்க. பெருவாரியாக கிராமப்புறங்களில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். இது ஒரு வகை கீரை தான். இது கீரையாக இருந்துச்சு. நம்மளுடைய மூதாதையர்கள் இதை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது கீரையாக தான் அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைய தலைமுறை இதை மூலிகையாக பார்த்துட்ருக்கு. மூலிகை தான், அற்புதமான ஒரு மூலிகை தான். ஆனால் இது நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் பார்த்திங்கனாக்கா, அன்றாட உணவுகளில் இது ஒரு கீரையாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நீங்கள் இதை சூப் வச்சு சாப்பிட்லாம், அதே மாதிரி கடைஞ்சியும் சாப்பிட்லாம், துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், அரைச்சி தோசை மாவு அதில் மாதிரி ஊற்றி அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், கேழ்வரகு மாவில் அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்றதுனால நிச்சயமாக நெஞ்சில் கட்டியிருக்கக்கூடிய சளி, இருமல், இது எல்லாமே சுத்தமாக குணமாயிடும். நுரையீரலில் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த நுரையீரல் துவாரங்கள் அடைப்பெல்லாம் இல்லை, மூச்சு காற்று சுவாசம்லாம் ஃப்ரீயாக இருக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இது. இதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட அத்தனை நோயும் குணமாகும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, சளி, இருமல் சுத்தமாக கிட்ட வரவே வராது. லைட்டாக மூக்கில் தண்ணி ஒழுகுது, தொண்டை கம்மற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனை இல்லைங்க. அழகாக ஓடி இந்த முசுமுசுக்கி ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சி சாறு பிழிஞ்சு ஒரு அரை பால் அடை, ஒரு கால் பால் அடை, குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப ஒரு ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா போதும். நிச்சயமாக அதனுடைய
சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும். அந்தளவுக்கு மிக அற்புதமான ஒரு மூலிகை. பெரியவங்களும் வந்து இது சாப்பிட்லாம். இது எப்படி சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே கொண்டு வந்து நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்பூன் காலையில் 1 ஸ்பூன், பெரியவங்களுக்கு 1 ஸ்பூன், சின்னவங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா, எந்த மாதிரியான தொண்டை பிரச்சனை, தொண்டையில் இருக்கக்கூடிய புண்ணு, தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த சுவாச அடைப்பு, இந்த மாதிரியான எந்த விஷயங்களாக இருந்தாலுமே வந்து இந்த முசுக்கி சாப்பிட்றப்ப வந்து சரியாயிடும். கூடுதலாக இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கால்சியம் சத்து, அதாவது சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லக்கூடிய கால்சியம் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அது இதுதான். அதே மாதிரி வந்து இரும்பு சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சில குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு மாதிரி நோஞ்சானா இருப்பாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, பசி எடுக்காது. இன்னும் குறிப்பாக வந்து பார்க்கணுன்னா, இந்த சளி வந்து அதிகமாக கட்டிடுச்சு அப்படின்னு சொன்னாவே வந்து எப்படி ஒரு டிபி நோயாளி வந்து உடல் பலகீனப்பட்டு ரொம்ப எலும்பெல்லாம் மெலிஞ்சு போயிடுறாரோ, அந்த மாதிரியான ஒரு குழந்தைகளுக்கும், ரொம்ப பலகீனமான குழந்தைகளுக்கும் இந்த கீரையை வந்து நீங்கள் வாரத்தில் 1 முறையோ அல்லது 2 முறையோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய தேகம் வந்து நல்ல வலுவாகும். அவங்களுடைய எலும்பு மஞ்சைகள் எல்லாம் உறுதியாகும். நிறைய வந்து ஸ்ட்ராங்னஸ், அதாவது ரொம்ப பலமான ஒரு உடல்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் வந்து பொட்டாசியமும் இருக்குது இதில். அதிகமாக வந்து கால்சியமும் இருக்குது, அயனும் இருக்குது. இந்த மாதிரியான சத்துக்கள் அடங்கி இருக்கிறதுனால பலகீனமாக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருப்பாளருமே வந்து அதிகமாக இதை வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதை விட இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா, திருமணமான பருவ இளம் வயதினர்கள் வந்து இது சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள்லாம் வெளியே போயிட்டு ரத்தம் வந்து தூய்மை அடையும். இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக, இன்னும் கொஞ்சம் வேகமாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக புத்துணர்ச்சியும் எனர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, புத்துணர்ச்சி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பல அற்புதங்கள் இதில் நிகழும். குறிப்பாக வந்து லங்ஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் முழுமையாக நீக்கிறதுல ரொம்ப வல்லமை வாய்ந்த ஒரு மூலிகை தான் இந்த முசுக்கை. இந்த முசுக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வேலி ஓரங்கள்லேயும் நீர்ப்பாங்கான இடங்கள்லையும் நிறைய கிடைக்குது. இது வந்து ரேரான மூலிகைலாம் கிடையாது. நீங்கள் சும்மா விளையாட்டு பிறாக்க நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அதீதமான மூலிகை தான் இது. ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோமோ அங்கெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பொடியாக கிடைக்குது. நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், நாட்டு மருந்து கடைகளில், சித்த மருத்துவ நாட்டு மருந்து கடைகளில் முசுக்கை இலை பொடி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டிங்கனாக்கா நீங்கள் தினம் காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும், ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய சுவாச குழாய் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். எந்த விதமான அடைப்பும் ஏற்படாது. லங்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். தொண்டை வந்து கம்மாது. இந்த சளி இருமல்லாம் வந்து அண்டவே அண்டாது. இது நீங்கள் நேரடியாக சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குன்னா, இதை வந்து தோசை மாவில் பொடியாக போட்டு கலக்கி தோசை பொடியாக சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து இதுலேயே வந்து பொடியெல்லாம் தயாரித்து காதி கிராப்பிலலாம் நிறைய விற்கிறாங்க. முசுக்கை இலை பொடி அப்படின்னு இட்லி பொடின்னு சொல்லி விற்கிறாங்க. அப்படியும் சாப்பிட்லாம். இதை வந்து சூப் வச்சு சாப்பிட்லாம். எலும்புகளுக்கு அவ்வளோ சத்தானது இது. ரொம்ப அற்புதமான பலம் கிடைக்கும் இது சாப்பிட்றதுனால. அதே மாதிரி வந்து துவையலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பழங்களை நீங்கள் வெறுமனே சாப்பிட்டீங்கன்னாவே வந்து போதும். இது வந்து கொஞ்சம் காரத்தன்மையுடைய ஒரு இலை இது. லேசான சிறுங்கசப்பு இருக்கும். ரொம்ப சுவைன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன அளவில் ஒரு கசப்பும் கொஞ்சம் காரத்தன்மையும் உடைய ஒரு செடி இது. மற்றபடி வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப நெருடலாலாம் இருக்காது. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த இலையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய லங்ஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யறதுல மிக அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த முசுக்கை. இன்னும் இதை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு ஏராளமான தன்மைகளும் பண்புகளும் கொண்டது தான் இந்த மூலிகை. இதை பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பற்றி நான் இன்னும் அதிகமான விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பதில் நாங்கள் கொடுப்போம். மறுபடியும் இதே போல் ஒரு அற்புதமான ஒரு மூலிகையில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.